சிறப்புமிக்க நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிற இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வார் அவர்களினுடைய பெயரை தாங்கி தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அரங்கில் மதிப்பிற்குரிய பதிவாளர் பேராசிரியர் பொன்னுச்சாமி அவர்களே, இந்த வேளாண் அறிவியல் கல்லூரியினுடைய துணைவேந்தர் போற்றுதற்குரிய பேராசிரியர் முத்துச்செல்வன் அவர்களே, முன்னாள் வேளாண் அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய ஐயா ஜவஹர்லால் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற மதிப்பிற்குரிய பெருமக்களே, அரங்கிலே நிறைந்து அமர்ந்திருக்கிற எனதருமை தம்பி தங்கைகளே, வேளாண் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே விழாவினுடைய நாயகனாக வீற்றிருக்கிற மேன்மைமிக்க பெருமைமிக்க பெருமகனார், தமிழ் பேரின மக்களால் பாரிவேந்தர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு போற்றப்படுகிற நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய 85வது பிறந்த தின நிகழ்வில் நாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். சாதிக்க துடிப்பவன் புத்தகங்களோடு இருக்கிறான், சாதித்து முடித்தவன் புத்தகங்களில் இருக்கிறான். அப்படி சாதித்து முடித்து வரலாற்றின் பக்கங்களில் நிறைத்திருக்கிற நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இத்தனை பேர் தமிழ் பெருமுலகத்தில் இருக்கிற போது எளிய பிள்ளை என்னை அழைத்து, அப்பா நம்மாழ்வார் பேரில் இருக்கிற அந்த அரங்கத்தை நீங்கள் திறக்க வேண்டும் என்று அழைத்தார்கள். ஐயா நினைத்திருந்தால் தம்பி அருணாச்சலத்தை வைத்து அழைத்திருக்கலாம், யாரோ ஒருவரை சொல்லி அழைத்திருக்கலாம். திடீரென்று ஐயா உடைய அழைப்பு என்னுடைய அலைபேசியில் உடனே எடுத்து பேசினேன். ஐயா நீங்கள் வரணும், ஐயா நீங்கள் யார்கிட்டயா சொல்லி அழைச்சிருக்கலாமே, என்னை நீங்களே அழைக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு. அது என் மேல் ஐயா வைத்திருந்த பேரன்பையும் நம்பிக்கையையும் அந்த அழைப்பு எனக்கு காட்டியது. அப்போ நம்மாழ்வார் பெயரில் திறக்கிறது அப்படின்னு நீங்கள் திறந்தால் தான் அது சரியாக இருக்கும், நீங்கள் வாங்கன்னு அழைத்தார்கள். நான் ஐயா அழைச்ச பிறகு அப்புறம் என்ன இருக்கு, நான் வந்தேன். இதற்கு முன்பு நான் கல்லூரி விழாவிற்கு அங்கே எஸ்ஆர்எம் அந்த இதுக்கு நான் போன போது ஒரு விழாவில் போய் பேசினேன். அப்போ அருகில் அமர்ந்திருந்த என் ஐயா என்கிட்ட சொன்னாங்க, இந்த படிக்க முடியாத ஏழை மாணவர்கள் யாராவது உங்களிடத்தில் உதவின்னு கேட்டால் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நம்ம கல்லூரியில் அவர்களுக்கு பணமில்லாத படிப்பிக்கலாம். அப்படி பல பேரை நான் ஐயாவிடத்தில் அழைத்துட்டு அவர்கள்ட்ட வாய்ப்பை பெற்று கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. என்னுடைய அண்ணன் மகன் ரொம்ப மதிப்பெண்கள் ரொம்ப குறைவாக பெற்றுட்டு வந்தாங்க. ஐயா நினைவில் இருக்கிறது மறந்துருக்கலாம். என்னை பார்க்குறாங்க, மதிப்பெண்ணை பார்க்குறாங்க. மதிப்பெண் குறைவாக இருக்குது எனக்கு தெரியுது, சங்கடமாக இருக்குது. சரி, அவர் கடைசி ஐயா கும்பிட்டு எப்படியாவது உங்கள் சித்தப்பா பேரை காப்பாற்றிடு, இந்த முறையாவது நல்லா படி என்றார்கள். எனக்கு இன்னும் நல்ல நினைவில் இருக்குது. அப்படி படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்கள் கல்வியறி பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும், அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு சாதிக்க வேண்டும் என்று இன்று வரை உதவி கொண்டிருக்கிற பெருமகனார் நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள். இதிலே உங்களுக்கெல்லாம் நான் இங்கே பேசிய தம்முடைய தம்பி அருணாச்சலம் அவரோட குறிப்பிட்டார்கள். ஐயா இன்னைக்கு
கல்வி குழுமத்தினுடைய தாளாளராக வேந்தராக இருந்தாலும் அவர் ஒரு வேளாண்குடியில் பிறந்தவர். இங்கே நிறைய வேளாண்குடி மக்கள் எல்லாம் முன்னாடி அமர்ந்திருக்கிறீர்கள். அதுபோல நானும் ஒரு வேளாண்குடியில் பிறந்த மகன். இந்த அப்பா பெயர்ல வேளாண் பல்கலைக்கழகமே தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆர்வமும் விருப்பமும். உங்களை மாதிரியே அவர் வேளாண் கல்லூரியில் படித்தவர் நம்மாழ்வார் அவர். உங்களை எல்லாம் பார்க்கிற போது, வேளாண் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறவங்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமா இருக்குது. என்னிடத்தில் நான் வேளாண்மை செய்தலை, ஆடு மாடு வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, மீன் வளர்த்தலை, நெசவு செய்தலை, பானை செய்தலை, தேனீக்கள் வளர்த்தலை எல்லாம் நான் அரசு பணியாக மாற்றுவேன் என்று சொல்லும்போது என்னை கேலி பண்ணி, எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன் என்றெல்லாம் கேலி பண்ணினார்கள். என்னிடத்தில் கேட்பார்கள், படித்தவன் போய் வேளாண்மை செய்வதா என்று கேட்டார்கள். நான் உடனே பதில் சொல்லணும், படித்தவனுக்கு பசிக்குமா பசிக்காதா? அப்ப படிச்சுட்டோம் எங்களுக்கெல்லாம் பசிக்காதுன்னா சாப்பிடாதீங்க, பட்டினியா இருங்க. படித்தவன் வேளாண்மை செய்யலாமா என்று கேள்வி எழுகிற காலத்தில் வேளாண்மையே பாடமாக படிப்பாக படிக்க வந்திருக்கிற உங்களை நினைக்கிற போது எனக்கு பெருமை மகிழ்ச்சியாக. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, உயிரினுமினி என் உடன் பிறந்தார்களே, வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை என்பது நம் பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், கல்ச்சர். அதனாலதான் அதை அக்ரிகல்ச்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். அது வாழ்வியல் முறை, அது ஒரு வாழ்வியல், அது தனியா ஒரு தொழில் இல்லது. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், மீனை உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறார் பெரும்பாவளன் பாரதி. நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருடைய மறைமொழியில் எத்தனை முறை உழவின் பெருமையை வலியுறுத்துகிறார் என்று பாருங்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்காணி அக்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. இந்த குறளின் பொருள் கட்டாயம் உங்க எல்லோருக்கும் உறுதியாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்றால், உலகில் எந்த உறவும் வேண்டாம் என்று பற்றற்று போன ஞானி, மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எல்லாவற்றையும் துறந்து போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறான். இதைவிட உழவின் பெருமையை யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் உழவாண்மை என்பது, நீங்கள் அறிவிச்சிறந்த என் தம்பி தங்கைகளே, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால்தான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று நாம் முழங்கி வருவதற்கு காரணம் அதுதான். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகள் கவனிக்கணும். 130 கோடி மக்கள், அத்தனை பேருக்கும் செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க இந்த நாடு சட்டமும் திட்டமும் வைத்திருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் நீரும் சோறும் கொடுக்க உங்களிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றால் இல்லை. எந்த நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறது? எந்த நாட்டில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, அலைபேசி இல்லை, தொலைக்காட்சி இல்லை, குளிரூட்டி இல்லை என்று எங்கே புரட்சி வந்திருக்கிறது? ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் எங்கே இருந்திருக்கிறது என்பதை என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். அது ஏதோ நம்மளுக்கு அது படிக்காதவன் செய்யற தொழில்னு வச்சிருக்காங்க. நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் தம்பி. உங்க கைகளில் எத்தனை ஜி இருக்கலாம், 5G 10G 11Gன்னு செல்போன்ல இருக்கலாம். கஞ்சி விவசாயி தான் ஊத்தணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வேலை பார்க்குற தம்பி? சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறேன். சாப்பிட்டு போய்தான் வேலை பார்க்குறீங்களா இல்லை எப்படி? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய தொழில்துறையினுடைய பிதாமகனாக இருக்கிற பில் கேட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறார்.
அமெரிக்காவில். பில்கேட்ஸ் நீங்க எங்க 2,76,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறீர்கள்? அங்குதான் பொருளாதாரம் இருக்கிறது, அங்குதான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிற அதை வெள்ளைக்காரன் அவர் சொல்வதனால் ஏற்கிறான். அதையே நான் உங்கள் அண்ணன் சொன்னால் சிரிக்கிறான். இங்கே வெள்ளையா இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்கிற நோய் இன்றும் இருக்கிறது. எங்க அப்பா நம்மாழ்வார் அவர்கள் புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவிலில் பர்னாட்டி கிளார்க் என்கிற ஒரு வேளாண் விஞ்ஞானி, அவரோட போய் அந்த பயிற்சி களத்தில் பங்கேற்று இது பண்ணும்போது அவர் சொல்வதெல்லாம் கேட்கும் போது இங்க வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லும் போது பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. எந்த ஒரு ஒரு நல்ல செய்தியை சொல்வதனாலும் வெள்ளக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. மார்க்ஸ் சொன்னது போல, லெனின் சொன்னது போல, ஏங்கல் சொன்னது போல. அப்பதான் கேட்கிறான், நான் சொல்றேன்னா ஆமா இவன் ஒரு 5-6 தெரியும் இவன் சொல்லி கேட்கறதுன்னு. இது ஒரு நோய். ஒற்றை வைக்கோல் புரட்சி நீங்க படிப்பீங்க, படிக்கலாம் படிக்கணும். மாசானு புக்காக்கோ அவன் ஒற்றை வைக்கோல் புரட்சி இன்னைக்கு உலகம்பரா போராடி மாசானுக புக்காக்கோன்ட்டு. ஜப்பானிய மொழியியல் பேரறிஞன் வந்து சுசுமுகனோ அவன் எழுதுறான், ஒரு கட்டுரையில் எழுதுறான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியிலிருந்து உயிர் சொற்கள், கலை சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம், எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று ஜப்பானிய மொழிகள் ஆய்வறிஞர் சுசுமுகனோ சொல்றான்னா, மாசானுகோ புக்காக்கோ பரம்பரைக்கு வேளாண்மை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் மாசானுகோ புக்காக்கோ சொல்ற அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. இதுக்குன்னா நமக்கு ஒரு நோய். நமக்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன்ட்டு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு என்ற ஒரு உளவியல் நோயால நம்ம ரொம்ப எளிமையா இப்ப நமக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுக்குறாங்க. நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. நீங்க வயல் வரப்பு ஓரத்துல எல்லாம் அகத்தி மரத்தை நடுறதுங்கிறது வேடிக்கைக்கு இல்லை. நைட்ரஜன் தேவைப்படுது. காற்றுல 80 விழுக்காட்டுக்கு மேல நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜனை அகத்தி மரம் பிடித்து அதை செடி கொடிகளுக்கு அங்க இருக்கிற மற்ற தாவரங்களுக்கு கொடுத்துருது. அந்த அகத்தியை வளர்க்காம நம்ம நைட்ரஜன், பொட்டாசியம், சல்பேட்டு அது இதுன்னு கொண்டு போய் செயற்கை உரங்களை வச்சு. இப்ப நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இயற்கை வேளாண்மைங்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே சிரிப்பு வரணும். வேளாண்மையே இயற்கை தானப்பா, அதுலயே இயற்கை வேளாண்மைன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, செயற்கை ரசாயன உரங்களை கொட்டி நிலத்தை நஞ்சாக்கி உணவை நஞ்சாக்கிட்டோம். 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வெடியுப்புகளை எல்லாம் அவன் எப்படி சந்தைப்படுத்துவன் நினைச்சு உரமாக்கினான். அதை விற்கிறதுக்கு இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடுகளை எடுத்துட்டு வந்து அதை சந்தைப்படுத்தினான். அதை போட்டவன உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ஆடு மாட்டு சாணம் கழிவு, மக்கிய இலைதலை கழிவு அந்த குப்பையில கொண்டு கொட்டும் போது அது நிலத்துல இருக்கும்போது நீரை கொஞ்சோண்டு நீரா இருந்தாலும் பிடிச்சு வச்சுக்கிறோம். அது அப்படியே ஈரமா வச்சுக்கிறோம், ஈரப்பதத்தோட காய விடாது. ஆனால் நீங்க உப்பை போட்டீங்கன்னா, வெடி உப்பை போட்டீங்கன்னா, இந்த ரசாயன உப்பை போட்டீங்கன்னா அது நிலத்தடி நீரை உறிஞ்சிடும். அப்படி என்ன ஆயிரும்? அதிகப்படியா தண்ணி, நம்ம எப்படி உப்பை தின்னா நிறைய தண்ணி குடிக்கிறோமோ அது மண் உப்பை தின்னு நிறைய தண்ணி குடிக்குது. அப்ப நிறைய நீர் தேவைப்படுது. இதை நல்லா இதை பார்த்துக்கணும். ஒன்னு சார்ந்து இருக்குது. இது உயிரியல் தொடர்ச்சிங்கிறோம். அதை நீங்க உங்களுக்கு பேராசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அண்ணன் வந்துட்டு சொல்லணும், என்னுடைய கடமை இருக்குல்ல. அப்ப நம்மாழ்வார் மகன் இதை கூட உங்களுக்கு கற்பிக்கலன்னா அரங்கத்தை திறந்து வச்சு பயன் இல்லை. அப்ப இந்த ரசாயன வெடிவுப்புகளை போடுறதுனால நிறைய நீர் தேவைப்படுது. நம்ம வரப்புயர நீர் உயரம், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு பண்ணான். குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவை பாடினா. இப்ப வரப்பு இருக்கு, உயரமா இருக்கு, ஆனா நீரும் உயரல, நெல்லும் உயரல. ஏன்னா நம்ம நீர்வள பெருக்கத்துக்கு கவனமே செய்யல.